அப்ப இந்த பைத்தியம் வந்து என்ன கேக்குதுன்னா, பெரியார் எண்ணத்தை கிழித்தார் அப்படின்னு கேக்குது. பெரியார் எண்ணத்தை கிழித்தார். யாரா நீ இதை கேட்கறிய? இதை கேட்கிற நீ இந்த சமூகத்துக்கு எண்ணத்தை கிழிச்சேன்னு நான் கேட்கிறேன். சரியான நேரத்துல ஒரு காமெடி எடுத்து கொடுத்தோம்ல, அவர் எண்ணத்தை கிழிச்சிருப்பாருன்னா பாட்டில் இருக்கிற ஸ்டிக்கரை கிழிச்சிருப்பாரு. கரிகாலன் பேசும் பொழுது ரொம்ப ஆக்ரோஷமா சீமான பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாப்புல, சோத்துல அவன் உப்பு போட்டு திங்கிறானா இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாரு. எனக்கு அதுல இன்னமும் ஒருபடி மேல போய் இன்னும் ஒரு சந்தேகம், அவன் சோத்தை தான் திங்கிறானா இல்லையாங்கிறதே எனக்கு சந்தேகம். இன்னைக்கு புலிகளுடைய பேரை சொல்லி, தலைவர் பிரபாகரனுடைய பேரை சொல்லி வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க. அங்க போர் உச்சக்கட்டத்துல இருக்கும் பொழுது நீ மதுரையில ரூம் போட்டு உச்சக்கட்டத்துல இருந்தாங்கிறது அந்த அம்மா, பாதிக்கப்பட்ட அம்மா சொல்லுது. இந்த அம்மா சொல்றாங்க, விஜயலட்சுமி அம்மா சொல்றாங்க, நீதிமன்றம் காரி துப்புது. நாம யாரும் சொல்லலைங்க, நாம யாரும், நீதிமன்றமே சொல்லிருச்சு. இளந்திரைங்கிற நீதிபதி நீ காரி துப்புறாப்ல. இவனா எப்படா வெளில நடமாட விட்டுறீங்க? இவனை பார்த்தாவே ஆளை, ஏங்க இது கேஸே தேவையில்லை, ஆளை 5 நிமிஷம் பார்த்தா நானே சொல்லிடுவேன். இவன் மோரையே பார்த்தாலும் தெரியுது. இந்த பார்ப்பனியத்துக்கு ஒரு குயிர்ச்சி இருக்கும். என்னன்னாக்கா ஒரு 3 வழியில நம்மளை சாக்க பார்ப்பாங்க. ஒண்ணு நம்மளை எதிர்த்து நின்று சாக்க பார்ப்பாங்க, முடியலனாக்கா உறவாடி சாக்க பார்ப்பாங்க, அதுவும் இல்லைனாக்கா காட்டி கொடுத்து சாக்க பார்ப்பாங்க. அதனால பார்ப்பானுங்க. புது டெஃபினேஷன் அண்ணன் கொடுத்திருக்காப்புல, சமமாக பார்ப்பான் அதனால் அவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமைக்கு ஆட்பட்டு அவர் உயிரையே பறிக்கிற அளவுக்கான ஒரு சவுக்கடி சாணிப்பால் சம்பவம் நடந்த அந்த உடம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த ஆறுமுகம் நபர் இருக்கு இல்லைங்களா, அவருடைய வாரிசுகள் இன்னைக்கு என்னவாக இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்காப்புல, அவர் கல்யாணம் பண்ணிக்கிறது யார் தெரியுங்களா? அந்த பொண்ணு ஒரு ஐயங்கார் வீட்டு பொண்ணு. ஐயர் தானே அடிச்சான், ஐயங்கார் வீட்டிலே பொண்ணு எடுக்கிறட்டா. இந்த பெரியார் எனும் பெருநெருப்பு என்கிற இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை தாங்கி இருக்கும் தோழர் ராம இளங்கோவன் அவர்களுக்கும், சிறப்புரை வழங்க காத்திருக்கும் திராவிடர் விடுதலை கழக தலைவர் எங்களது மரியாதைக்குரிய அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களுக்கும், சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற மூத்த ஊடகவியலாளர் மில்டன் அவர்களுக்கும், கடுமையான உரையாற்றி அமர்ந்திருக்கிற கரிகாலன் அவர்களுக்கும், சீமானை சிதைத்து அமைந்திருக்கிற மனோஜ் அவர்களுக்கும், அடுத்ததாக பல டேட்டாக்களை உங்களுக்காக தருவதற்காக புள்ளி ஊரடங்குடன் காத்திருக்கும் டேட்டா டைகர் இந்திரகுமார் தேரடி அவர்களுக்கும் எல்லோரையும் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு, எல்லாரும் எங்ககிட்ட கேட்கறது என்னன்னாக்கா, நீங்க இவ்வளவு நக்கல் நையாண்டி அப்படிங்கிறத தாண்டி இந்த சங்கிகளையும் ஜாம்பிகளையும் இந்த அளவுக்கு பேசுறீங்களே, உங்களுக்கு மிரட்டல் வராதா, கொலை மிரட்டல் வராதா, உங்களுக்கு பயம் இருக்காதா அப்படின்னு கேட்பாங்க. எல்லார்ட்டுமே அந்த கேள்வி நாங்கள் எல்லாருமே அதை அணுகியிருக்கோம். இந்த கேள்வி வரும்பொழுது நாங்கள் ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக அழைச்சிட்டு அகந்துடுறது. ஆனால் அதற்கான பதிலை இவ்வளவு பெரிய அரங்கத்தை நிறுத்திருக்கும் இந்த கருஞ்சட்டைகளுக்கு மத்தியில இந்த பதிலை சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஒருபோதும் அந்த பயம் வந்ததில்லை. ஏன் வந்ததில்லை என்றால், அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் எங்களுடன் இருக்கிறார். அண்ணன் பாக்குறாரு, போறவாள் என்னை ஓத்துட்டு போற நீ. கரிகாலன் பேசும் பொழுது ரொம்ப ஆக்ரோஷமா சீமான பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாப்புல, சோத்துல அவன் உப்பு போட்டு திங்கிறானா இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாரு. எனக்கு அதுல இன்னமும் ஒருபடி மேல போய் இன்னும் ஒரு சந்தேகம், அவன் சோத்தை தான் திங்கிறானா இல்லையாங்கிறதே எனக்கு சந்தேகம். சோறை தின்னாதான் அதுல உப்பு போடுறாப்லையா இல்லையாங்கிற டவுட்டுக்குள்ளே நம்ம போக முடியும். நீ சோத்தை தான் திங்கிறியா இல்லையாங்கிறதே எனக்கு முதல் கட்ட சந்தேகம். இந்த பெரியார் எனும் பெருநெருப்பு அப்படிங்கிற கருத்தரங்கம், இது எங்களுடைய 4வது கருத்தரங்கம் நினைக்கிறேன். இந்த பெரியார் எனும் பெருநெருப்பு அப்படிங்கிற தலைப்பிலேயே தமிழ்நாடு முழுக்க 100 கருத்தரங்கள் போடுவது என்கிற திட்டத்தோடு நாங்கள் துவங்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். வேற வேற மாவட்டங்கள்ல வேற வேற பகுதிகளில் அமைப்புகள் வச்சிருக்கிறவங்க கருத்தரங்கம் நடத்தணும் அப்படின்னா நீங்கள் அணுக வேண்டிய முகவரி மனோஜ், கரிகாலன், இந்திரகுமார், மில்டன், நான். இந்த கருத்தரங்கத்தை நாங்கள் 100 கருத்தரங்கமாக நடத்த வேண்டும் என்கிற உத்வேகத்தை எங்களுக்குள் செலுத்திய எங்களது அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இல்லைன்னு வச்சுங்களேன், நாங்கள் சும்மா யூடியூப்லேயே பேசிட்டு அங்கேயே உட்காந்துருப்போம். நாங்கள் ஆன்லைனில் என்ன வருதோ அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு யூடியூப்ல பேசிட்டு உட்காந்துருப்போம். எங்களை களத்தை நோக்கி இழுத்த சீமான் அவர்களுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும்ல. இல்லைனாக்கா கரிகாலன் இவ்வளவு மக்களுக்கு மத்தியில, கரிகாலன், இந்திரகுமாருக்கு நிறைய மீட்டிங் போவாப்ல, ஆனா எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதுல்ல. அதனால எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த
நான் சீமானுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னமும் நீங்கள் நிறைய அவதூறுகளை பரப்ப வேண்டும். அப்பதான் 100 மேடைங்கிறத நாங்க 1000 மேடையா மாற்ற முடியும். இவ்வளவு பெரிய கூட்டத்துல திரட்டிருக்க முடியுமா? இவ்வளவு பெரிய இந்த மண்டபத்தை கருஞ்சட்டைகளை நிறைச்சி வச்சிருக்கு. இந்த கருஞ்சட்டைகளை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு திமிரு வருது. வாடா போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை, 1000 பேருக்கு 500ன்னு சொன்னா அப்படி இல்லை. சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம அப்படி பண்ண போறது இல்லை. ஏன்னா பெரியார் அந்த வன்முறை வழியை ஒருபோதும் கையில் எடுத்தது இல்லை. அதனால நாமளும் அதில் கையில் எடுக்கிறது இல்லை. இருந்தாலும் நினைவூட்டுறேன், பெரியார் அதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறதுக்காக. இந்த எதிர்ச்சொல்னு நம்மெல்லாம் புத்தகத்தில் படிச்சிருப்போம். மேடு அப்படின்னா கீழே, பள்ளம் மேடு, கீழே மேலே அப்படின்னு எதிர்ச்சொல் சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த எதிர்ச்சொல் அப்படிங்கிறது இப்ப நன்மை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? யாரோ சீமான்னு சொல்றீங்க. நன்மைனா தீமை, நல்லவர் அப்படின்னா கெட்டவர். இது 1 மார்க் டிக் போட்டு 1 மார்க் வாங்குறதுக்கு இந்த ஆன்சர் கரெக்ட். ஆனா அரசியல் தளத்துல, செயல்பாட்டு தளத்துல நல்லவர் அப்படின்னா அதற்கு எதிர்ச்சொல் மிக நல்லவராக இருக்க வேண்டும். நல்லது அப்படின்னா மிக நல்லது அப்படின்னு தான் அது எதிர்ச்சொல்லாக இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா நம்ம களம் தவறாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப உணவு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உணவுனா பக்கத்துல மலம்னு எழுத முடியாது இல்ல. ஆனா மலமும் சில விலங்குகளுக்கு உணவு தானே இல்லைங்களா? மலமும் சில விலங்குகளுக்கு உணவு. அப்ப அதுவும் உணவு லிஸ்ட்ல தானே வருது. அப்படின்னு உணவுக்கு பக்கத்துல மலத்தை கொண்டாந்து நம்ம ஒரே தட்டுல வைக்க முடியாதுல்ல. அது போன்றுதான் ஒரு அரசியல் மலமாக, ஒரு சமூக மலமாக இந்த சீமான் என்கிற பார்த்தீனியம் இன்று வளர்ந்து நிற்கிறது. நம்ம கம்பாரிசனுக்காக கூட அந்த மலத்தை கொண்டு வந்து உணவு கூட கம்பேர் பண்ணக்கூடாது. உணவுங்கிறது அது நல்லது. அப்ப மிக நல்லது எதுவோ அதைத்தான் நம்ம கம்பாரிசனை கொண்டு வரணும். இவர் இவ்வளவு வேலை செய்யறாரு அப்படின்னாக்கா அதற்கு எதிராக உள்ளவர் அதை விட அதிகமாக மக்களுக்கு நல்லது செஞ்சு அவரு அதற்கு எதிராக வரணுமே தவிர ஒரு உணவு விட கொண்டு போய் ஒரு மலத்தை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனா இந்த மாதிரியான மலங்கள் இருக்குல்ல, அது ஏதோ இந்த சீமான் அப்படிங்கிற இந்த அற்ப பிறவி இருக்கு இல்லைங்களா, இதுகிட்டதான் இந்த எறாவே இந்த வரலாறு இங்கே தான் தொடங்குதுனாக்கா இல்ல. இதற்கு முன்னாடி இதே போன்ற மலங்கள் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டுதான் இருந்தது. அப்ப இது போன்ற மலங்களை நான் சொல்றது, இது போன்ற அரசியல் மலங்களை, இது போன்ற சமூக மலங்களை இந்த சமூகத்திலிருந்து, இந்த அரசியலிலிருந்து அப்புறப்படுத்துவதுதான் இந்த பெரியார் எனும் பெருநெருப்பினுடைய நோக்கம். இந்த பார்ப்பனியத்துக்கு ஒரு குயுக்தி இருக்கும். என்னன்னாக்கா ஒரு 3 வழியில நம்மளை சாக்கி பார்ப்பாங்க. ஒண்ணு நம்மளை எதிர்த்து நின்று சாக்க பார்ப்பாங்க, முடியலனாக்கா உறவாடி சாக்க பார்ப்பாங்க, அதுவும் இல்லைனாக்கா காட்டி கொடுத்து சாக்கி பார்ப்பானுங்க. அதனால பார்ப்பானுங்க. ஆனா புது டெஃபினேஷன் அண்ணன் கொடுத்துருக்காப்புல, சமமாக பார்ப்பான் அதனால் அவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால முதல்ல எதிர்த்து நின்று அழிக்க பார்ப்பான், அப்புறம் உறவாடி அழிக்க பார்ப்பான், அப்புறம் காட்டி கொடுத்து அழிக்க பார்ப்பான். இதுக்கு ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா புத்தரை நம்ம கையில் எடுத்துக்கலாம். ஏதோ இந்த பார்ப்பனைய எதிர்ப்பு, சனாதன மனுதர்ம வர்ணாசிரம எதிர்ப்பு அப்படிங்கிறது பெரியார் தான் ஆரம்பித்தாரா அப்படின்னாக்கா இல்ல. பெரியாருக்கு முன்னாடியும் இருந்திருக்கிறது, பெரியாருக்கு பின்பும் அது இருந்திருக்கிறது. பெரியாருக்கு முன்பும் நமக்கு அறிவு கேட்டது வரைக்கும் பார்த்தோம்னாக்கா புத்தர்கிட்ட போகலாம். புத்தர் ஒரு பார்ப்பனைய எதிர்ப்பாளர். பார்ப்பனைய எதிர்ப்புலதான் கௌதம சித்தார்த்தர் புத்தரா மாறுறாரு. இந்த பார்ப்பனை எதிர்ப்புலதான் ராமலிங்க அடிகளார் என்ன மாறுறாரு? வள்ளலாராக மாறுறார். அப்ப பெரியாருக்கு முன்பும் பார்ப்பனை எதிர்ப்பு அப்படிங்கிறது இங்க இருந்திருக்கு. நீங்க புத்தரை பார்த்தோம்னா மொட்டை அடிச்சிருப்பாரு. ஏன் மொட்டை அடிச்சிருக்காரு? அடிக்கடி போய் முடி வெட்டணும், செலவாகுது அப்படிங்கிறதுக்காகவா? பார்ப்பனையும் இந்த பார்ப்பனர்கள், வடநாட்டு பார்ப்பனர்களை பார்த்தீங்கன்னா குடுமி வச்சிருப்பானுங்க, பார்த்துருக்கீங்களா? முடி வச்சிருந்தாலும் முடிக்கு மீறி இத்தனோண்டு ஒரு 10 முடியை குடுமி மாதிரி நீட்டு விட்டுருப்பானுங்க, அல்லது மொட்டை அடிச்சு குடுமி மட்டும் டைன் ஆடிட்டு இருக்கோம். நான் சொன்னது அவருடைய முடி பின்னாடி குடுமி ஆடிட்டு இருக்கும். அப்ப உள்ள காலகட்டம் என்னன்னாக்கா இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் முன்னாடி மட்டும் முடி வைக்கணும், இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் பின்னாடி மட்டும் முடி வைக்கணும், இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் இவ்வளவு அங்குலம் தான் முடி வைக்க வேண்டும், பார்ப்பனர்கள் மட்டும் தான் குடுமி வைக்க வேண்டும் அப்படின்னு அந்த மசர்ல வரைக்கும் அவனுடைய ஜாதியை வச்சிருந்தாங்க. நீங்க நம்ம முடிவெட்டுறதுக்கு கடைக்கு போவோம், அங்க போயிட்டு ஒரு கூட முடியை கொட்டி விட்டு
இதுல எந்த மெசர் உன் ஜாதி மெசர்னு பாடுற அப்படின்னு எடுத்து காமிச்சிருவாங்களா? இவ்வளவு மெசர் இருக்கு, எல்லா ஜாதிக்காரனும் வந்து முடிவு விட்டுறாங்க. இந்த மெசர்ல உன் ஜாதி மெசர் எடுத்து காமிடா, இல்ல ஜாதியில இருந்து வந்து வெட்டின மெசர் எடுத்து காமிடா அப்படின்னு சொன்னாங்க. எடுத்து காமிக்க முடியுமா? இதைத்தான் புத்தர் ரொம்ப சிம்பிளா பண்ணாப்புல. முடியிலேயே இவ்வளவு ஜாதி வச்சிருக்கேன்னு தான் தன்னுடைய பார்ப்பனை எதிர்ப்பாக மொட்டை போட்டுக்கிட்டாரு. நீ சொல்றது மாதிரி நான் முடி வைக்கணுமா, நீ சொல்றது மாதிரி தான் நான் முடியை வளர்க்கணும், வெட்டணும், முன்னாடி வைக்கணும், பின்னாடி வைக்கணும்னாக்கா அந்த ஜாதி மசுரை நீ மசுரல தான் வைப்பினாக்கா அந்த மசுரை நான் எடுப்பேன்டான்னு சொல்லிட்டு தான் இந்த பார்ப்பனை எதிர்ப்பாக மொட்டை அடிச்சாரு புத்தர். அப்ப முடியிலேயே இவ்வளவு பார்த்திருக்காருன்னா, இவ்வளவு வேலை பார்த்திருக்காருன்னா மற்ற விஷயங்கள் எவ்வளவு வேலை பார்த்திருப்பாரு பார்ப்பனை எதிர்ப்புல. ஏன்னா பௌத்தம்ங்கிற ஒரு மதமே பார்ப்பனையத்துக்கு எதிராக தோன்றிய மதம் தான் இங்க. அது இந்தியா மட்டும் இல்லாம உலக நாடுகள், பல நாடுகள்ல பௌத்தம் இருக்கு. ஆட்சி புரிகிறவர்கள் இந்த பௌத்தத்தை ஃபாலோ பண்ற நாடுகள் பல நாடுகள் இருக்கு. சைனா இருக்கு, பக்கத்துல ஸ்ரீலங்கா இருக்கு, இன்னும் போனீங்கன்னாக்க நிறைய நாடு, இந்தோனேஷியா, தாய்லாந்து போனீங்கன்னா பௌத்தத்தை ஃபாலோ பண்ணுகிற பல பேர் இருப்பாங்க. அங்க அதிகமான எண்ணிக்கையில அங்க வாழ்வாங்க. இப்ப பௌத்தம் இந்தியாவை தாண்டி பல நாடுகள்ல பரவிச்சு. ஆனா பௌத்தத்தினுடைய அடிநாதம் என்ன, பேஸ்மெண்ட் என்னன்னாக்கா பார்ப்பனைய எதிர்ப்புலதான் பௌத்தம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இப்ப பார்ப்பனைய எதிர்ப்புல ஆரம்பிச்ச பௌத்தம் ஏன் ஒரு இன அழிப்புக்கு ஆதாரமாக போய் நின்றுச்சு? தமிழர்களை கொன்றொழித்த ஈழத்துல அவ்வளவு பெரிய இன அழிப்புக்கு எதிராக அந்த பௌத்தம் என்கிற மதத்தை தாங்கியவர்கள், பௌத்தத்தை படித்தவர்கள், அந்த பௌத்த பிக்குகளே அதுக்கு ஆதரவாக நின்றாங்களே. பௌத்தம் என்பது பார்ப்பனையத்துக்கு எதிராக தோன்றியதுங்கிறது அந்த பேசிக்கான ஒரு விக்கிபீடியா இன்ஃபர்மேஷன் கூடவா தெரியாம இருப்பாங்க? அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்குல்ல. இப்ப ராமலிங்கடிகளால் வள்ளலாக மாறுறாருனாக்கா பார்ப்பனை எதிர்ப்புல, சனாதன எதிர்ப்புல தான் ராமலிங்கடிகளார் வள்ளலாரா மாறுறாரு. அப்ப புத்தர், வள்ளலார் போன்ற மகான்கள்லாம் இங்க தோன்றி அவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை திரட்டி பார்ப்பனையத்துக்கு எதிராக இவ்வளவு பெரிய வேலைகளை பார்த்து பௌத்தம் என்கிற ஒரு மதத்தையே உண்டாக்கி அந்த பௌத்த நிலையில உலக நாடுகள் முழுக்க பரவி இருக்கு. ஆனாலும் பார்ப்பனையும் கொடி கட்டி பறக்குது. அந்த பார்ப்பனையத்தை ஃபாலோ பண்ற பார்ப்பானே எப்படி புத்தரை தூக்கி பிடிக்கிறான்? நான் சொல்றது பார்ப்பனையத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பார்ப்பான் புத்தரை தூக்கி பிடிக்கிறானே, புத்தருடைய சிலையை வீட்டுல வச்சுக்கிறானே. வள்ளலாருக்கு பட்டம் போட்டு நம்ம RSS ரவி அவர் ஒரு சனாதன ஆதரவாளர்னு சொல்ல முடியுது. ஆனா ஏன் இந்த வேலைகளை பெரியாருக்கு அவங்களால செய்ய முடியல? அவங்க செஞ்ச அதே வேலையை தானே இவரும் செஞ்சாரு, பார்ப்பனை எதிர்ப்பு தானே செஞ்சாரு. அப்ப அங்க செஞ்ச அதே வேலையை ஏன் இங்க செய்ய முடியல? இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டும் தோழர்களே. பௌத்தத்தை ஃபாலோ பண்ண புத்தர் அவர் பார்ப்பனையத்தை எதிர்க்கும் வழியை கையாண்டது மெய்யியல் வழியாக அதை கையாண்டார். சொல்ல போனோம்னாக்கா ஆன்மீகம், ஒரு ஆன்மீகம் வழியாக, ஒரு மெய்யியல் வழியாக அதை அட்டன் பண்ணார். பார்ப்பனையத்துக்கு எதிரான மனநிலையை, சித்தாந்தத்தை உண்டாக்கி அதற்கு ஒரு பெருந்திரளான கூட்டத்தை உருவாக்கினார். வள்ளலாரும் அப்படிதான் மெய்யியல் அப்படிங்கிற வழியில ஒரு பார்ப்பனையத்தை எதிர்த்தார். அந்த மெய்யியலை தாண்டி அவங்க வேற இடத்துக்கு போகல. அப்ப இந்த மெய்யியல் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து நீங்க பார்ப்பனையத்தை எதிர்த்தீங்கன்னா அந்த பார்ப்பனியம் அந்த மெய்யியலை வெகு சுலபமாக மென்று செரிச்சு கக்கிடுவது. அப்படித்தான் பௌத்தத்தை கக்கியது. அத்தனை வருட கால பாரம்பரியம் உள்ள பௌத்த மதம் எப்படி பார்ப்பனையத்துக்கு எதிராக தொடங்கப்பட்டது, நீங்க பார்ப்பனையம் பக்கத்திலேயே எப்படி நிக்குது. அப்ப இத நாகார்ஜுனா அப்படிங்கிற ஒரு பாப்பான் தான் இந்த வேலையை பார்க்கறான். இந்த ஹீனயானம், மகாயானம், மனோஜ் சொல்லியிருப்பாரு, நீங்க கேட்டிருப்பீங்க, நம்மளுக்குமே அது தெரியும். ஹீனயானம், மகாயானம். ஹீனயானம் அப்படிங்கிறது பௌத்தரை சித்தாந்தத்தின் வழி ஏற்றுக்கொள்வது. அவர் பார்ப்பனை எதிர்ப்பாளராக இந்த கொள்கைகளை கொண்டு வந்தார், அவர் ஒரு பார்ப்பனை எதிர்ப்பாளர் என்கிற சித்தாந்தத்தின் வழி பௌத்தரை அணுகுவது ஹீனயானம். மகாயானம்னா மகானா பெருசு, பெருவழி, சிறுவழின்னு சொல்லுவாங்க. ஹீனயானம் என்பது சிறுவழி, இது மகாயானம்னாக்க பெருவழி. மகாயானம்னா ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். பௌத்தரை கடவுளாக்குறதா மகாயானம். அதை நாகார்ஜுனா என்கிற பாப்பான் பண்ணான். அப்ப நீங்க பௌத்தரை கடவுளாக்கிட்டீங்கன்னாக்கா நீ ஈஸியா கதையை கட்டி விட்டுறலாம். அவர் பயாலஜிக்கலா பிறக்கல, அவருக்கு ஒரு 56 இன்ச்சு அவருக்கு மார்பளவு, அவர் விடிய காலில் 3 மணிக்கு அந்த சுப முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு அப்படிதான் போய் சைன் போடுவாரு, அவர் பிளைட்ல போகும்போது கூட அவர் ஃபைல்ஸை பார்த்துக்கிட்டு தான் போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் நீங்க கதை அடிச்சு விடலாம், என்ன வேணாலும் நீங்க கதை இழந்து விடலாம். ஏன்னா கடவுள்னாக்கா நீங்க கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடலாம், அதுக்கு கேள்வியே கிடையாது, கேள்வி கேட்பாரே கிடையாது, அது அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க போக வேண்டியதுதான். அப்ப அந்த மகாயானம் அப்படிங்கிறது உருவாக்கி கௌதம புத்தரை கடவுளாக்குனாங்க. கடவுளாக்கி அவர் விஷ்ணுனுடைய அவதாரம், அவர் பெரிய செவரு, அவர் பெரிய கவரு, அவர் மலையை அப்படியே கையாள தூக்குனாரு, கடலை சுருட்டி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாரு, இப்படி பல கதையில் அவுத்து விடுறது. இப்படித்தான் மெய்யியல் வழியாக பார்ப்பனையத்தை எதிர்த்த புத்தரை இந்த பார்ப்பனியம் மென்னு செரித்தது.
இதே மாதிரிதான் வள்ளலார் கிட்டையும் சேம் ஃபார்முலா தான். அப்ப பெரியார் இந்த இடத்துல எங்க தப்பிச்சாரு? அப்ப புத்தரும் வள்ளலார் போன்ற மெய்யியலாக பார்ப்பனியத்தை எதிர்த்த அவர்கள் எந்த இடத்தை விட்டுட்டு போனாங்களோ அந்த இடத்த தலைவன் போய் நிரப்பினாப்ல. அது என்ன இடம்னா வேற ஒண்ணும் இல்லை, அறிவியல். ரொம்ப சிம்பிள். பெரியார் பார்ப்பனியத்தை அறிவியல் வழியாக எதிர்த்தார். பெரியார் சனாதனத்தை அறிவியல் வழியாக கேள்வி கேட்டார். பெரியார் மனு தர்மத்தை அறிவியல் வழியாக கேள்வி கேட்டார். நீங்க இந்த மெய்யியல் கோட்பாட்டு வழியாக பார்ப்பனியத்தை எதிர்க்கிறாங்கல்ல, இந்த மெய்யியல் கோட்பாடு அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கு. எல்லா நாட்டிலையுமே கடவுள்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு கடவுளுக்கும் வெவ்வேறு கதைகள் சொல்லுவாங்க. நீங்க அங்க போனீங்கன்னா இயேசுநாதருக்கு அங்க ஒரு கதை சொல்லுவாங்க, இங்க வந்தீங்கன்னா இயேசுநாதருக்கு கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி வேற மாதிரி லைட்டா உருட்டி இங்க ஒரு கதை சொல்லுவாங்க. ஸோ எல்லா நாடுகளிலுமே கடவுள்கள் இருக்கும், கடவுளுக்கான கதைகள் வெவ்வேறாக இருக்கும். அதுதான் மெய்யியல். ஆனா அறிவியல் என்பது அப்படி அல்ல. அறிவியல்னாக்கா ஒண்ணுதான், உலகம் முழுக்க அறிவியல் என்பது ஒண்ணுதான், எங்க போனாலும் ஒண்ணுதான். நீங்க நிரூபிக்கணும். LHS is equal to RHS hence proved நிரூபிச்சா மட்டும்தான் அது அறிவியல். அப்ப நீங்க A plus B whole square அப்படின்னு ஒரு ஃபார்முலா போட்டீங்கன்னாக்கா உலகம் முழுக்க இந்த ஃபார்முலா ஒண்ணுதான், A square plus B square plus 2AB. இது உலகம் முழுக்க நீங்க இந்த ஃபார்முலாவுக்கு இதை வந்து விரிவாக்கி எழுதினாலும் உங்களுக்கு 2 மார்க்கே தவிர இல்ல எங்க நாட்டுல வந்து அது வேற மாதிரி நாங்க எழுதுவோம், A square by B square, அப்புறம் அதுக்கு பை போட்டு நாங்க 2 போட்டு ஏபியை தூக்கி பக்கத்துல போட்டுருவோம் ஆனந்தபவன் பக்கத்துல அப்படின்னு நம்ம போட முடியாது. இந்த A plus B whole square சொன்னோடனே நம்ம G ஞாபகத்தை வர்றாரு. நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா ஞாபகம் எனக்கு தெரியல. நீங்க வேணா அதான் இளைய தலைமுறைலாம் தலையாட்டுது, மூத்த தலைமுறைலாம் தலையாட்டல. நீங்க யூடியூப்ல போயிட்டு நரேந்திர மோடி A plus B ஃபார்முலா காமெடி அப்படின்னு போடுங்க, அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த A plus B whole square ஃபார்முலாவை நம்ம G வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாப்புல. A plus B whole square is equal to தான். அவர் வடக்கிருந்து பேசுறாங்க, is equal to A square plus B square அப்படின்ட்டு இந்த A plus B whole squareல A square ஒரு ஸ்கொயர் பிளஸ் இந்த B square ரெண்டுத்துக்கு காமன் பிளஸ் B square சொல்லிடுறாப்புல. அப்புறம் கேள்வி கேட்கறாங்க, அந்த பிளஸ் 2AB எப்படிங்க வந்துச்சுங்க? தட் இஸ் எக்ஸ்ட்ரா 2AB அப்படிங்கிறாரு. தட் இஸ் எக்ஸ்ட்ரா 2AB. ஏன்னா அவருக்கு அறிவியல் தெரியாது. அதனால அவருக்கு அறிவியல் தெரியாது, அவர்கள் மெய்யியல் வழி உருட்டு போவர்கள். அதனால A plus B whole square கேட்டு மாட்டிக்கிட்டாப்புல அவரு. அதனால நம்ம தந்தை பெரியார் அவர்கள் அறிவியல் வழியாக பார்ப்பனையை தேர்ந்ததுனாலதான் இந்த பார்ப்பனர்களால இந்த பார்ப்பனையத்தால பெரியாரை விழுங்க முடியவில்லை. இப்ப இந்த நேரத்துலதான் இவ்வளவு அறிவியலாக பெரியார் பேசி வச்சதுனாலதான் 30 வருடம் இல்ல, 300 வருடம் இல்ல, 3000 வருடம் ஆனாலும் ராஜா உன் பருப்பு இந்த நெருப்பு கிட்ட வேகாது. இப்படி இருக்கும் பொழுதே நம்ம அண்ணா வந்து என்ன பேசுறாப்புன்னா, அதாவது மீனவர் சமூகத்துல வீட்டுல பிறந்த பெண் இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு உழவர் குடியில கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு இந்த லூசு பேசுது. என்னப்பா அப்படின்னா, மீனவர் குடியில பிறந்த பொண்ணுக்கு மீன் வலை எப்படி செய்யறதுன்னு தெரியும், மீன் எப்படி பிடிக்கிறதுன்னு எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியும், அதே மாதிரி மீன் எப்படி சமைக்கிறதுன்னு தெரியுமே தவிர உழவர் குடியில எப்படி நாத்து நடுறது, எப்படி களை எடுக்கிறது, எப்படி அறுப்பறுக்கிறது, எப்படி அடிக்கிறது, எப்படி தூத்துறது, எப்படி மூட்டை கட்டுறது, எப்படி கொண்டு வீட்டுக்கு சேர்க்கறது, எப்ப தண்ணி வைக்கணும், எப்ப மடமாத்தணும், எப்ப யூரியா கொடுக்கணும், யூரியா கொடுக்கும்போது தண்ணி இருக்கணுமா வேண்டாமா, இந்த மாதிரி தகவல்கள் மீனவர் குடியில பிறந்த பொண்ணுக்கு தெரியாது. அதனால அங்க எத்தனை மணிக்கு வயலுக்கு டீ காப்பி கொண்டு போகணும், எத்தனை மணிக்கு பச்சனை கொண்டு போகணும், எத்தனை மணிக்கு சோறு கொண்டு போகணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. கடலுக்கு போகணாக்கா எத்தனை மணிக்கு வருவாங்க, அவங்களுக்கு எப்ப சாப்பாடு கொண்டு போகணும் அல்லது எப்ப போய் ரிசீவ் பண்ண போகணுங்கிறதுனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி ஒரு குயவர் குடியில பிறந்த ஒரு பொண்ணுக்கு பானை செய்ய தெரியும், பானையில மீன் குழம்பு வைக்க தெரியும். அந்த பொண்ணை கொண்டு போய் நீ மீனவர் குடியில பிறந்த ஒரு பையன் குயவர் குடியில பிறந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாக்கா அங்க போய் அவங்களுடைய கல்ச்சருக்கு, பண்பாடுக்கு, அவங்களுடைய பழக்க வழக்கத்துக்கு இந்த பொண்ணு செட் ஆக மாட்டாங்க. அதனால குடிகளுக்குள்ளேயே தான் நம்ம கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு இவ்வளவு அறிவியல் பேசுகிற 2023ல 2லயே அந்த பைத்தியம் பேசுனுச்சுன்னு நினைக்கிறேன், 2021 நினைக்கிறேன். அதனால குடிகளுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பேசுற இந்த பைத்தியம் இருக்கு பாருங்க. நான் கேட்கிறேன், ஒண்ணும் இல்ல, இப்ப விவசாயம் எப்படி பண்றது அப்படிங்கிறது யூடியூப்ல பார்த்தாக்க தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். சரி, இப்ப ஒரு குயவர் குடியில பிறந்த பொண்ணு வந்து உழவர் குடியில கல்யாணம் பண்ணோம்னாக்கா அப்ப என்ன பண்ணணும்? அதுக்காக 7 யூனிவர்சிட்டியில போயிட்டு ஒரு 7 வருஷம் படிச்சு
உழவர்குடியில் கல்யாணம் பண்ணுவது எப்படி, அங்கு பண்பாடுகளை கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு ஒரு PhD வாங்கிட்டு வர முடியும். எல்லாருமே கலப்பு திருமணங்கள் பண்றாங்க. ஒவ்வொரு சாதிகளுக்கு இடையில, ஒவ்வொரு மதங்களுக்கு இடையில எவ்வளவோ நடந்திருக்கு. அண்ணனே அவ்வளவு திருமணம் நடத்தி வச்சிருப்பாரு, பிரச்சனைகள் அண்ணன் சந்திச்சிருப்பாரு. இப்ப அவங்க எல்லாம் கெட்டு போயிட்டாங்களா என்ன? அப்ப இந்த பைத்தியம் என்ன கேக்குதுன்னா, பெரியார் எண்ணத்தை கிழித்தார் அப்படின்னு கேக்குது. பெரியார் எண்ணத்தை கிழித்தார். சரிடா, நீ இதை கேட்கறிய, இதை கேட்கிற நீ இந்த சமூகத்துக்கு எண்ணத்தை கிழிச்சேன்னு நான் கேட்கிறேன். இப்படி கேள்வி கேட்கிறேன்னா நீ எதையாவது கிழிச்சிட்டு அப்புறம் பெரியார் எண்ணத்தை கிழித்தாரு நீ கேட்கணும். நீ சரியான நேரத்துல ஒரு காமெடி எடுத்து கொடுத்தோம்ல, அவர் என்னத்தை கிழிச்சிருப்பாருன்னா பாட்டில் இருக்கிற ஸ்டிக்கரை கிழிச்சிருப்பாரு. நீ கிழிச்சது அவ்வளவுதானே. இன்னைக்கு புலிகளுடைய பேரை சொல்லி, தலைவர் பிரபாகரனுடைய பேரை சொல்லி ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க. அங்க போர் உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது நீ மதுரையில ரூம் போட்டு உச்சக்கட்டத்தில் இருந்தாங்கிறது அந்த அம்மா, பாதிக்கப்பட்ட அம்மா சொல்லுது. இந்த அம்மா சொல்றாங்க, விஜயலட்சுமி அம்மா சொல்றாங்க, நீதிமன்றம் காரி காரி துப்புது. நாம யாரும் சொல்லலைங்க, நாம யாரும், நீதிமன்றமே சொல்லிருச்சு. இளந்திரைங்கிற நீதிபதி நீ காரி காரி துப்புறாப்ல. இவனெல்லாம் எப்படா வெளில நடமாட விட்டுருக்கீங்க, இவனை பார்த்தாலே ஆளை, ஏங்க இது கேஸே தேவையில்லை, ஆளை 5 நிமிஷம் பார்த்தா நானே சொல்லிடுவேன், இவன் முறையே பார்த்தாலே தெரியுது. ஐய அந்த 3 வயசு குழந்தைய பிடிங்க அவன்ட்ட, அவனை பார்த்தாலே தெரியுதுங்க. குழந்தையெல்லாம் கையில கொடுக்காதீங்க அவன்ட்ட. ஆளு முகரைய பதத்தில் ஒரு வன்மம் பிடிச்சவங்க, அந்த அகத்தில் தெரியுது முகத்தில் தெரியும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் முகரக்கட்டையை பார்த்தாலே நான் தீர்ப்பு எழுதிடுவேன். இல்லை எனக்கு எவிடன்ஸ் தான் தேவையே இல்லை. இது அன்னைக்கு வந்த நேரம் தீர்ப்பு எழுதிட்டேன், இது விசாரணை சும்மா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இளந்திரையன் அவர் சொல்றாப்ல. ஏங்க இந்த குற்றச்சாட்டுல அந்த அம்மாவோட எஃப்ஐஆர் முழுக்க உண்மையான அவர் சொல்லியிருக்காப்ல. ஆல்ரெடி 50% தீர்ப்பு எழுதுனது மாதிரியான ஒரு விசாரணை முடிவை சொல்லியிருக்காப்ல. இந்த லூஸ் என்ன கேட்குதுன்னா, பெரியார் எண்ணத்தை கிழித்தார் அப்படின்னு கேட்குது. சரி, பல பேரும் இந்த கேள்வி கேட்டவுடனே ஆமா பெரியார் என்ன செஞ்சாருன்னு அவரை ஃபாலோ பண்ற நபர்களுக்கோ அல்லது இளைய தலைமுறையில் பெரியாரை பற்றி தெரியாத நபர்களுக்கோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையா? சும்மா ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்றேன். 1933 ராஜகோபாலாச்சாரி அவர்கள் முதலாக அவரு முதலமைச்சராக பதவியேற்கிறார். அவங்களுக்கு மட்டும் அதெல்லாம் எப்படி அமைதுன்னே தெரியல. ஏன்னா நம்ம ஆளுக ஒரு எம்எல்ஏவா ஜெயிக்கணும்னாலே அவங்க அந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுலேருந்து அவங்க எல்லார் வீட்டுக்கு போகணும், பார்க்கணும், கும்பிடணும், கையெடுத்து கும்பிடணும், அப்பா அம்மா ஓட்டு போட்டுறோம், இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம், வாக்குறுதிகள் கொடுக்கணும், வெயிலில் நின்று போராத வெயிலில் கேம்பெயின் பண்ணணும், யார் அழைச்சிட்டு ஓட்டு கேட்டாக்கா ஓட்டு விடுங்கன்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் நடத்தணும். இது எல்லாம் நடத்தினா நம்ம ஆளுங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறது இவ்வளோ வேலைகள் பார்ப்பாங்க. ஆனால் அந்த நூலை போட்டுக்கிட்டு இந்த ஆள் எலெக்ஷனே நிற்கல, மக்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு அம்மா சாமியை ஓட்டு விடுங்கன்னு கேட்கறது கிடையாது. அப்ப பார்ப்பனர் என்கிற ஒரே காரணத்தினால முதலமைச்சருங்க சாதாரண விஷயம் இல்லை. அவர் முதலமைச்சர் ஆகிறது எவ்வளவு கனவுகள் இருக்கும், எவ்வளவு உழைப்புகள் இருக்கணும், மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கணும்ல. நீங்க நெஞ்ச நிமித்திக்கிட்டு போய் எனக்கு அம்மா நான் உங்களுக்கு செஞ்சிருக்கேன் ஓட்டு போடுங்கன்னு கேட்கிற தைரியம் இருக்கணும்ல. எடப்பாடியார் மாதிரி நம்ம தவழ்ந்து போய் கேட்க முடியாதுல்ல. அப்ப நீங்க மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருந்தாக்கா நெஞ்சு நிமித்திட்டு போய் ஓட்டு கேட்கலாம். அப்ப உங்களுக்கே தெரியுது, இந்த பார்ப்பனர் சமூகத்தில் பிறந்த ராஜகோபாலாச்சாரிக்கு தெரிஞ்சிருக்கு, நான் இந்த மக்களுக்கு எதிரானவன், நான் ஓட்டு கேட்டு இந்த மக்கள் கிட்ட போனாக்கா அந்த மக்கள் என்னை சிறுப்பால் அடிச்சு விரட்டுவாங்க, உனக்கு என்னடா இங்க வேலைன்னு கேட்பாங்க என்று ராஜகோபாலாச்சாரிக்கு தெரிஞ்சிருக்கு, என்று இந்த பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவங்க தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த சமூகத்துல பிறந்தவங்க எந்த எலெக்ஷன்லையும் நிற்காம இன்னைக்கு பினான்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க. அதே சமூகத்துல பிறந்தவங்க இன்னைக்கு ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க. அதே சமூகத்தில் பிறந்த ராஜகோபாலாச்சாரி 1933 முதலமைச்சர் ஆனார். ஆனா இன்னைக்கு அந்த ரூல் கிடையாது. அன்னைக்கு ஆளுநரே முதலமைச்சரை நியமிக்கலாம் என்கிற ரூல்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அப்ப 1933 ராஜகோபாலாச்சாரி முதலாக அவர் முதலமைச்சராக. அவர் முதலமைச்சராகும் போது இருந்த அமைச்சரவை 10 பேர் கொண்ட அமைச்சரவை. இந்த 10 பேர் கொண்ட அமைச்சரவையில 4 பார்ப்பனர்கள் அந்த அமைச்சரவையில் இருக்காங்க. பாக்கி 6 பேர் தான் பார்ப்பனர் அல்லாத நம்ம ஆளுக. இப்ப இந்த லூசுகிட்ட நான் கேட்கிறேன், இத்தனை எம்எல்ஏ வச்சு கொடுத்துருக்கீங்களே, இந்த சமூகத்துக்கு கொடுத்தியா, அந்த சமூகத்துக்கு கொடுத்தியா, இவர்களுக்கு கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல கத்துறான்ல. 1930 சொல்ற அவன் என்ன சொல்றான்னா, ராஜாஜி மூதறிஞர் ராஜாஜி எவ்வளவு பெரிய எளிமையானவர் தெரியுமா அப்படின்னு மீட்டிங்ல பேசுறான். இதே ராஜகோபாலாச்சாரி தான் 10 அமைச்சரவை கொண்ட அமைச்சரவையில 4 அமைச்சர்கள் தன்னுடைய சொந்த சாதியை சேர்ந்த பார்ப்பனர் சமூகத்துக்கு ஒதுக்குறாப்புல. பாக்கி 6 சீட்டு தான் நம்ம ஆளுக. எப்ப 1933 மன்னிக்கணும் 1937. சரி, 1937 இந்த நிலைமை.
இன்னைக்கு 2024. இன்றைய அமைச்சரவையில் 25. கூட ஸ்கூல்ல படிக்கும் போது 24 எழுதிட்டு போக முடியுங்களா? அப்படியே வந்துருக்கு. இன்னைக்கு 2025. இன்றைய அமைச்சரவையில ஒரு பார்ப்பனர் கூட கிடையாது. இன்றைய சட்டமன்றத்துல திமுக சார்பாக எந்த பார்ப்பனரும் கிடையாது, ஒட்டுமொத்தமாவே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப 0 பார்ப்பனர் எம்எல்ஏவை கொண்ட ஒரு முக்கியமான சட்டசபை. அப்ப இதை நம்ம அடையிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 1937 இருந்து 2022 வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணி வர இருக்கு. இத்தனை வருடம் இந்த மாற்றத்துக்கு தேவைப்பட்டது. அப்ப ராஜாஜி அவர்கள், ராஜகோபாலாச்சாரி 10 அமைச்சரவையில 4 பேர் பாப்பான போடுறாங்க. அந்த 4 பேர்ல டிஎஸ்எஸ் ராஜன் ஒரு பாப்பான். அந்த பாப்பா யாருனாக்கா அப்ப எல்லாம் குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. ஏங்க, அந்த டிஎஸ்எஸ் ராஜன் ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு பண்ணியிருக்கான். பல திருட்டு வேலைகள், பல மல்லமாரி வேலைகள், பல முடிச்சவைக்கு வேலைகள், இவ்வளவு வேலைகளை பார்த்திருக்கான். இது குற்றச்சாட்டா உங்களை சொல்றோம். ராஜகோபாலாச்சாரி ஆகி நீங்களே அதை விசாரிச்சுட்டு, ஆமா நீங்க சொல்றதுதான் உண்மைதான், இவன் அந்த வேலைகள்லாம் பார்த்திருக்கான், இவன் பயங்கரமான திருட்டு போயிலா இருக்கான், நான் நினைச்சதை விட என்னைய விட பயங்கரமான திருட்டு போயிலா இருக்கான், அதனால ஒரு உரையில ஒரு பாப்பான் தான் இருக்கணும், 2 பாப்பா இருக்க கூடாது. ஒரு உரையில ஒரு திட்ட பையனா இருக்க முடியாது, 2 திட்ட பேர் இருக்க முடியும், என்னை விட பயங்கரமான மல்லமாரி போயிலா இருக்கான் என்று சொல்லி அவரை கட்சியை விட்டு நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு விலக்கி வைக்கிறார். யாரு? அதே ராஜகோபாலாச்சாரி இந்த நடவடிக்கைகளை விசாரிச்சு நடவடிக்கை எடுத்து அந்த டிஎஸ்எஸ் ராஜனா ஒதுக்கி வைக்கிறாப்புல. திரும்ப ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த 10 பேர்ல 4 பேர் பாப்பான்னு சொன்னோம்ல, அதுல ஒரு ஆளு டிஎஸ்எஸ் ராஜன் என்கிற அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு ராஜகோபாலாச்சாரியில தண்டிக்கப்பட்ட அந்த திருட்டு பாப்பான திரும்ப அமைச்சரவையில முக்கியமான பொறுப்பு கொடுத்து உட்கார வைக்கிறாப்புல. இப்பெல்லாம் நம்மளெல்லாம் கேட்கறாங்க, என்னங்க நீங்க தான் சொன்னீங்க இதோ ஊழல் வந்துட்டாக்கா நாடே கவுந்து போயிடும் அப்படி அப்படின்னு சொல்லி சங்கர் படம் மாதிரி பேசிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு ஊழல் செஞ்ச உங்க ஆலயத்துக்கு உள்ள உட்கார வைக்கிறீங்களே. இல்ல, இந்த தமிழ்நாட்டிற்கு இந்த அமைச்சரவைக்கு அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அது இந்த திருட்டுத்தனம் மல்லமாரித்தனம் முடிச்சவைக்கு தனம் பண்ணாம பார்த்தீங்களா, அவருடைய பங்களிப்பு இவருக்கு ரொம்ப முக்கியமா. இல்லைன்னா சமூகம் கெட்டு போயிடும் அப்படிங்கிறார். உண்மைதான் அவர் சொன்னது. ஒரு வகையில அவர் சொன்ன சமூகம் எதுனாக்கா அவர் சமூகத்தை சொல்றாப்புல, உகரத்துல சமூகம் கெட்டு போயிடும்பா அப்படின்னு அவர் சமூகத்தை சொல்லியிருக்காப்புல. இந்த 1937 நீடாமங்கலம் அப்படின்னு தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. மெய்யழகன் ஒரு படம் வந்திருக்கலாம், பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல நீடாமங்கலம் பேரை காமிப்பாங்க. அந்த படம் முழுக்க அந்த ஊர்ல எடுக்கப்பட்ட படம் அது. அந்த நீடாமங்கலத்துல 1937 ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னாக்கா அங்க காங்கிரஸ் கமிட்டி கூடி அங்க ஒரு மாநாடு போடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அங்க உள்ள பெருந்தலைகள்லாம் ஒன்று கூடி அந்த மாநாட்டை நீடாமங்கலத்தில் நடத்துகிறார்கள். அந்த காங்கிரஸ் கமிட்டியில அப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இருந்த முக்கியமான அந்த தஞ்சை ஜில்லாவை சேர்ந்த டிகேபி சந்தான ராமசாமி உடையார் அப்படிங்கிறது ஒரு பெருங்கையில். பெருங்கைனாக்கா கட்சியில மட்டும் இல்ல, அந்த மன்னார்குடின்னு அங்கிருந்து ஒரு 12-13 கிலோமீட்டர் இருக்கும் மன்னார்குடி. அந்த மன்னார்குடியிலேருந்து நீடாமங்கலத்திலேருந்து இந்த போட்டு போனாக்கா வலங்கைமான் வரைக்கும் கிட்டத்தட்ட கும்பகோணம் வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த நிலங்களும் அந்த ராமசாமி உடையாருக்கு சொந்தம், சந்தான ராமசாமி உடையாருக்கு சொந்தம். அவ்வளோ பெரிய பணக்காரர் தான் சந்தான ராமசாமி உடையார். அவரு அந்த கட்சியில பெரிய கை. அப்போ ஒண்ணு கூடி மாநாடு நடத்தலாம். எங்க நடத்தலாம்னாக்கா அவர் வீட்டு வாசல்லையே ஒரு பெரிய இடம் இருக்கு. அங்க இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி கூரை போட்டு அந்த மாநாட்டை அங்கே நடத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த ராமசாமி உடையார் யாருனாக்கா இங்க உள்ள பட்டேல், அந்த இறந்து போயிட்டாரு பார்த்தீங்களா, அந்த இரும்பு மனிதர் இருக்காருல்ல, அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அப்படின்னா அவரு ராமசாமி உடையார் வீட்டுல தான் தங்குவாப்புல. அப்புறம் இந்த பெரியவான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குத்துக்கால் போட்டுக்கிட்டு, அது இங்கிட்டு போகுது அங்கிட்டு வருது அப்படின்னாக்கா அது வரும்போது போகும்போது ராமசாமி உடையார் வீட்டில் தான் தங்குவாப்படி. அந்த காஞ்சி பெரியவா இந்த இவங்கெல்லாம் இருக்காங்களா அந்த கும்பல், அவங்கெல்லாம் அவங்க வீட்டில் தான் தங்குவாங்க. அவ்வளோ பெரிய பணக்காரர் அவர். ஒரு யானையை சொந்தமாக வளர்த்தார் அப்படின்னா பார்த்துங்களேன். அப்போ அவர் தான் அந்த மாநாட்டுக்கு முன்னின்று நடத்துறேன்னு சொல்லிட்டு எல்லா செலவையும் பண்றாரு. அதில் காங்கிரஸ் கமிட்டியில் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னாக்கா சமபந்தி போஜனமும் நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க. ஓகே நடத்திடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது 28/12/1937. அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியே ஊர் முழுக்க அந்த ஏரியா முழுக்க போய் முரசறிஞ்சு தப்பு கொட்டி இந்த மாதிரி நடக்க போது சமபந்தி போஜனம், எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் யாரு வேணாலும் வரலாம், எல்லாம் சமமா உட்காந்து சாப்பிடலாம், எந்த ஒடுக்குமுறையும் தீண்டாமையும் இருக்காது. அப்புறம் நெல்லு சோறு போடுறாங்க அப்படின்னு தகவல் கொடுக்குறாங்க. நெல்லு சோறுங்கிறது அப்ப பெரிய விஷயம். உடனே என்ன பண்றாங்க, இந்த சமபந்தி போஜனத்துக்கு போறாங்க. அப்ப அங்க முன்னாடி அந்த ஆத்துல நிரம்பி தண்ணி ஓடுது. அப்ப சமபந்தி போஜனத்துக்கு போறாங்க. மாநாடு முடியுது. சொல்றாங்க, அப்ப எல்லாரும் வாங்க சமபந்தி போஜனம் ஆரம்பிச்சாச்சு, உட்காந்து சாப்பிடலாம், நெல்லு சோறு சாப்பிடலான்ட்டு ஆசைகள் எல்லாம் வந்துட்டாங்க. பெரும்பாலும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள். பட்டியல் சமூகத்திலையும்
இந்த டெல்டா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லப்படுது பல்லர் சமூகம் தான் மெஜாரிட்டியான பட்டியல் சமூகமாக இருப்பாங்க. அப்போ எல்லாரும் உணவு வந்ததுக்காக அந்த வெயிட் பண்ணுறாங்க. இப்போ இலையை போட்டாச்சு, எல்லாம் உட்காந்தாச்சு, சோறு போட்டாங்க. சோத்துல கையை வைக்கும் பொழுது அதே அந்த ராமசாமி சந்தான ராமசாமி உடையாருடைய கையால் ஒருத்தர் ஓடி வந்து ஒரு விரவு கட்டை எடுத்து அங்கே உட்காந்துருந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு 20-25 பேரை விரவு கட்டையெல்லாம் அவங்க ஆட்கள்லாம் சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடி விழுந்தோடனே என்ன இதுக்குன்னே தெரியாம அடி விழுந்தோடனே அவங்களாம் தெரிச்சு ஓடுறாங்க, உயிரை கையில் பிடிச்சு ஓடுறாங்க. ஓடும் போது விரட்டிக்கிட்டே போய் அடிக்கிறாங்க. அதாவது எப்படின்னாக்கா இந்த காட்டுத்தனமாக அடிக்கிறதுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அடிச்சு விரட்டுறாங்க. போனவங்க அங்கே ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி போகுது, அதில் விழுந்து நீச்சல் அடிச்சு போகிறாங்க. பல பேர் அந்த ஆற்றோடய போகிறாங்கன்னு வைங்களேன். அதில் 20-25 பேர் இப்படி அடித்து விரட்டினோடனே அங்கே உள்ள மொத்த கூட்டமும் கலைஞ்சு ஓடிருக்கு. நெல்லு சோறு சாப்பிட்றதுக்காக வந்த மக்கள் அவ்வளவு பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் விரண்டு ஓடுறாங்க. அதில் இப்போ என்னன்னாக்கா இந்த மாதிரி வந்துட்டாங்க, வந்து தீட்டாயிருச்சு அப்படின்னு உடையாருக்கு செய்தி போகுது. இப்போ உடையார் என்ன பண்ணுறாருனாக்கா கையாளுகளை கூப்பிட்டு தண்டரா போட்டு யாருன்னு பாடுறா அப்படிங்கிறாரு. இப்போ அங்கே உள்ள ஊர் முழுக்க உள்ள இடங்கள்லாம் போய் தண்டரா போடுறாங்க. அப்போ நீடாமங்கலத்தை பக்கத்தில் அனுமந்தபுரம் அப்படின்னு ஒரு ஊர், அங்கேயும் உடையாருடைய நிலம் தான். அங்கே மேற்பார்வை பார்க்கறது ஒரு ஐயர், ஒரு கிருஷ்ணா ஐயர்னு நினைக்கிறேன், எனக்கு பேர் சில நினைவில். ஒரு ஐயர் ஒருத்தர் தான் அங்கே மேற்பார்வை பார்க்குறாரு. இப்போ பார்க்கும் பொழுது தண்டரா போட்டு நேற்று வேலை செஞ்சவங்க யாராவது சாப்பிட போனீங்களா அப்படின்னு சொன்னோடனே ஒரு 3 பேர் ஐயா நாங்கள் தாங்க ஐயா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்குறாங்க. இந்த கை தூக்கிய 3 பேர் யாருனாக்கா ஒன்று தேவசகாயம், இன்னொருத்தர் ரத்தினம், இன்னொருத்தர் ஆறுமுகம் அப்படிங்கிற 3 தோழர்கள் வந்து ஆமாங்க நாங்கள் தான் ஐயா போனோங்க, இந்த மாதிரி முரசறிஞ்சு கூப்பிட்டாங்க, சமபந்தி போச்சுனா யார் வேணாலும் வரலாம்னாங்க, சரி நெல்லு சோறு சாப்பிடலாமே ஐயாவே கூப்பிட்றாங்களே அப்படின்னு நாங்கள் போனோங்க. போன இடத்துல இந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் ஓடி வந்துட்டோங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஐயர் என்ன பண்ணுறான், அண்ணா பேசிட்டு இருக்கான் பார்த்துட்டு இருக்க, நீ என்ன தலையாரி அந்த கையில் வச்சிருக்க கம்பால 4 சாத்துறா அப்படின்னு இவர் உத்தரவு போடுறாரு. உத்தரவு போட்டவொடனே அந்த தலையார் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ பெரிய தடியம்பு வச்சுக்கிட்டு அந்த 3 பேரையும் கம்பால மட்டார் உயிர் போற அளவுக்கு காட்டுத்தனமா அடிக்கிறாரு. வலி தாங்க முடியாம வயல்ல இருந்து எழுந்துச்சு ஓடுறாங்க வெளியில. இப்ப ஐயர் என்ன பண்றாப்புல, சுத்தி இருக்கிற அடியாட்களுக்கு ஆணை பிறப்பிக்கிறாரே, அவனை பிடிச்ச கொண்டாந்து இந்த மரத்துல கட்டுக்கிட்டாங்க. எந்த மரம்? விளாமரம். விளாமரம் கொஞ்சம் முள்ளா இருக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். விளாமரத்துல பிடிச்ச கொண்டாந்து கட்டுக்கணும் அப்படிங்கிறாரு. இவங்க ஓடினவங்களே திரும்ப இவங்க போய் சேஸ் பண்ணி அடிச்சு தரன்னு இழுத்து கொண்டாந்து அந்த விளாமரத்துல கட்டி வச்சு இருக்க கட்டிட்டாங்க. 3 பேரையும் கட்டி சவுக்கடி விழுகுது 3 பேருக்கும். சவுக்கடி மட்டும் இல்லாம சாணிப்பால் ஊத்துறாங்க. சாணிப்பால்னா இந்த சங்கிகளுடைய டிஃபன் மெட்டீரியல் இருக்குல்ல, அதை எடுத்து போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணிடுவாங்க, அந்த ஜூஸ் மட்டும் இருக்கும். இப்போ அந்த சாணிப்பாலை வாயில ஊற்றணும் 3 பேருக்கும். இந்த சாணிப்பாலில் என்ன சிக்கல்னாக்கா சில சமயம் உசுறு கூட போயிடும். அப்படி சாணிப்பால் ஊற்றி உசுறு போனவங்களாம் இருக்காங்க. இப்போ 3 பேருக்கும் சவுக்கொடி முடிஞ்சதுக்கு அப்புறம் சாணிப்பால் சம்பிரதாயம் நடக்குது. 3 பேரையும் வெளுக்கட்டாக பிடிச்சி வச்சு வாயை பிளந்து விட்டு ஒரு புனலை வாயில வச்சு முழுக்க சாணிப்பாலை 3 பேருக்கு ஊத்துறாங்க. இப்போ ஊற்றி அந்த கரும்புளி செம்புலாம் குத்தி சாயங்காலம் சடங்கு முடிஞ்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இவங்க அந்த தோழர்களை போய் வீட்டில் போய் தூக்கிட்டாங்க. மறுநாள் காலையில் விடியுது. இப்போ விடிஞ்சோடனே ஐயர் வீட்டுக்கு ஐயருடைய அடியாட்கள் 3 பேர் விறுவிறு வேகமாக ஓடுறானுங்க. வேகமாக ஓடி போய் ஐயருக்கு அதில் ஏதோ சொல்கிறாங்க. ஐயர் என்ன பண்ணுறாப்புல, அவங்க அதில் ஏதோ சொல்லணுன்னே அவங்க திரும்ப ஓடுறாங்க. எங்கே ஓடுறாங்கனாக்கா அந்த அடிவாங்கின 3 பேர் இருக்காங்களா சாணிப்பால் குடிச்சவங்க, அவங்க வீட்டுக்கு ஓடுறாங்க. போய் ஐயா இந்த மாதிரி உங்களை கூட்ட வர சொன்னாரு. உடனே அவங்க உடனே கிளம்பி வந்துடுறாங்க. அவங்க 3 பேரும் கையோடையே ஐயர் வீட்டுக்கு வர்றாங்க. ஐயர் என்ன பண்றாப்புல, வா உன்னை பெரியவா கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி உடையார் வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. உடையாரி பின்னாடி உள்ள ஒரு வாழைத்தோப்புக்கு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் அங்கே போனோம்னாக்கா அங்கே ஒரு 4-5 அடியாட்கள் இடைநிலை சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாம் கூடி நின்று யாராவது வந்து கேட்டாக்கா அதான் அந்த ஒரு காமெடி வரும்ல, அடிச்சு கேட்பாங்க அப்பையும் சொல்லக்கூடாது அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து போலீஸோ அல்லது அரசு சர்க்கார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோ அல்லது இந்த பேப்பர்ல வேலை செய்யறேன் அந்த பேப்பர்ல வேலை செய்யறேன்னு ஏதாவது வந்து உங்கள்கிட்ட கேட்டாக்கா, ஐயா எனக்கு எதுவும் தெரியாதுங்க, ஐயா எனக்கு எதுவும் தெரியாதுங்க, ஐயா எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ரூபா காசை கொடுத்து 3 பேரும் போகும்போது கல் குடிச்சு வீட்டில் போய் தூங்குங்க அப்படின்னு அனுப்பிச்சிருக்காப்புல. இவங்களும் வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, மறுநாள் காலையில விடுதலையில பிரிண்ட் ஆகி வருது. இந்த மாதிரி நீடாமங்கலம் பக்கத்துல அனுமந்தரபுரம் இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்குன்னு இந்த தகவலை முழுக்க செய்தியை ஐயா போட்டுறாரு விடுதலையில. இது பிரசுரமாய் வந்தோடனே காலையில படிச்சுட்டு தான் அவங்க ஓடி வந்து ஐயர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஐயர் போய் இவ்வளவு அலமளப்போ அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கு. அப்ப இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம்
இவங்களை கூப்பிட்டு மிரட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் அங்க உள்ள நீடாமங்கலத்துல உள்ள ஆறுமுகம் அப்படிங்கிற தோழர் அவருக்கு காதுக்கு போகுது. ஐயா இந்த மாதிரி 3 பேரை கூப்பிட்டு மிரட்டிட்டாங்க விடுதலையை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னோடனே அவரு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு ஐயாவுக்கு தகவலை கொடுக்குறாரு. ஐயா இந்த மாதிரி கூப்பிட்டு மிரட்டிட்டாங்க அவங்கள, அதனால அவங்க பாவம் அந்த மிரட்டலுக்கு வந்து அடிபணிஞ்சு போயிடுவாங்க, இந்த சம்பவம் நடக்காத மாதிரியே ஆக்கிடுவாங்க அவங்க சமூகத்துல அப்படின்னு சொன்னோடனே ஐயா என்ன சொல்றாருன்னா ஆறுமுகம் தோழர்கிட்ட, நீங்க அந்த 3 பேரையும் அப்படியே வண்டி ஏற்றி எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆறுமுகம் தோழர் நைட்டாக போய் அந்த 3 பேர்கிட்டையும் பேசி கொண்டு வந்து ஈரோட்டுக்கு பஸ் ஏற்றி ஐயா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாப்புல. இப்ப வந்தோடனே என்ன நடக்குதுன்னா ஐயா வந்து மறுபடியும் எழுதுறாரு, இந்த மாதிரி 3 பேருக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு. தினமணி களத்துல குதிக்கிறாப்புல. களத்துல குதிச்சு அப்படி நடக்கவே இல்லை, பெரியார் பொய் சொல்லுகிறார், வதந்தியை பரப்புகிறார் ஈவேரா அப்படின்னு அவன் எழுத ஆரம்பிக்கிறான். இப்ப எழுத ஆரம்பிச்சோன்னே என்னன்னாக்கா 3 பேரையும் நிக்க வச்சு போட்டோ எடுத்து ஐயா வந்து பாதிக்கப்பட்ட 3 நபர்கள் இவர்கள் தான் அப்படின்னு அந்த மொட்டை அடிச்ச தலையோட, அதாவது மொட்டைனாக்க ப்ராப்பர் மொட்டையா இருக்கு, கண்ணாமலான் இருக்கும், அந்த மொட்டையோட ஒரு போட்டோவை பிடிச்சி போட்டு விடுதலையில போட்டு இவர்கள் தான் பாதிக்கப்பட்டார்கள் போட்டோவோட போட்டாப்புல. இப்போ அவங்களுக்கு அல்லு இல்லை, அல்லு கலங்கி போச்சு. இப்போ இது எப்படி டேக்கிள் பண்றது, எப்படி இது அணுகிறதுங்கிறத பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. இதுக்கப்புறம் ஐயா என்ன பண்றாருன்னா அந்த பாதிக்கப்பட்ட 3 பேரையும் தமிழ்நாடு முழுக்க மேடைகள் போட்டு மேடைகள்ல ஏற்றி அவங்கள வாக்குமூலம் கொடுக்க வைக்கிறாரு மக்கள் மத்தியில. என்ன நடந்ததுன்னு நீங்களே சொல்லுங்கன்றாரு. அவங்க இந்த மாதிரி வந்து அது மாதிரி நடந்ததுங்க, சவுக்கால் அடிச்சாங்க, சாப்பிட போனா வரட்டி விட்டாங்க, அப்புறம் வந்தாங்க அடிச்சாங்க, இதெல்லாம் பூரா 3 பேரும் வாக்குமூலம் தமிழ்நாடு முழுக்க மேடை போட்டு வாக்குமூலமாக அவர்கள் சொல்லுகிறார்கள் மக்கள் மத்தியில. இப்ப இது கேஸா மாறுது. கேஸா மாறினோடனே ஐயாவுக்கு என்ன கோபம்னா, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, தமிழ்நாடு முழுக்க நான் அதை தூக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், சட்டமன்றத்தில் ஒருத்தவங்க கூட வாய் திறக்க மாட்டேங்கிறானே, இந்த ஆயுதராவடத்தோட அமைச்சர் உள்ள உட்காந்துருக்காரு, அவருமே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா, அந்த ஆயுதராவடத்தோட நிலைமைச்சர் தான் இருக்கு காங்கிரஸ்காரரு, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்காரு. அவரு அமைச்சர்ன்ட்டு போறாப்புல. நீங்க அமைச்சர் தான் போய், ஆனா சூத்திரவாள் போய் நீங்க படிக்கு வெளியில தான் போய் நிக்கணும்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளவே விடல. அவரை படிக்கு வெளியில நிக்க வச்சு அவருக்கு பிரசாதங்கள் கொடுக்கும் பொழுது அவர் வெளியில பிரஸ்ல வந்து சொல்றாப்புல, நான் ஒரு ஆயுதராட சமூகத்தை சார்ந்தவன், என்னதான் அமைச்சராகவே ஆனாலும் பாருங்க இந்த பார்ப்பனர்கள் இப்படி பண்றாங்க பாருங்க அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்டு கொடுத்துட்டாப்புல. இந்த ஆயுதராட நலத்துறை அமைச்சர் அன்னைக்கு சட்டமன்றத்துல வேற 3 பேருக்கு நடக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைங்க, அதை என்னங்க நீங்க வேற அப்படிலாம் எதுவும் நீடாமல் நடக்கலையே, அவரு ஈவேரா அதான் பொய் சொல்றாப்புலீங்க, அப்படி எதுவும் தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லைங்க அப்படிங்கிறாரு. ஐயா மறுபடியும் கோபமாகி ஒரு மீட்டிங்கை போட்டு திரும்ப இதை பத்தி சட்டமன்றத்தில் ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா பேசுறாரு. அப்ப உள்ள இருந்த ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் காதுக்கு இது போய் அவரு உள்ள கேள்வி எழுப்பி அதுக்கப்புறம் உள்ள டிபேட் ஆகுது. ஆனா ராஜகோபாலாச்சாரி கடைசி வரைக்கும் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, அது பொய்யான செய்தி, அது வதந்தியான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஏத்துக்கவே இல்லை. ஆனா கடைசியில அவர் கேள்வி எழுப்பினது ஐயா ரெட்டமலை சீனிவாசன். அப்புறம் இது கேஸ் ஆகுது, கேஸ் போகுது, கேஸ் நடத்த காசு இல்லாம ஐயா வசூல் பண்ணி கேஸ் நடத்துறாரு. அப்புறம் ஏடி பன்னீர்செல்வம் அவர்கள் உள்ள வராப்புல. கேஸினுடைய முடிவு என்ன ஆகும் என்பது ஐயாவுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. இது தீர்ப்பு நம்ம பக்கம் வராது அப்படிங்கிறது ஐயாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன் தெரிஞ்சிருக்குனாக்கா அந்த பார்ப்பன லாபி உள்ள இறங்கிருச்சு அப்படின்னாக்கா தீர்ப்பு எழுதக்கூடிய இடத்துல யார் இருப்பாங்க நமக்கு தெரியும்ல. அப்ப என்னவாக தீர்ப்பு வருங்கிறது அவர் தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த தீர்ப்பு எனக்கு ஆதரவாக வரும் என்ற நம்பிக்கையில் நான் அந்த வழக்கை நடத்தவில்லை. இதனுடைய தாக்கம் மக்கள்கிட்ட போய் சேரணும், இங்க என்ன நடந்திருக்குங்கிறத மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். இதன் மூலமாக அந்த ஏரியாவில் அந்த ஜாதிய வன்கொடுமை நடக்கக்கூடாது. ஒருவேளை நடந்தால் இந்த ஈவேரா இருப்பான், அந்த பெரியார் வருவான், நான் ஊர் முழுக்க கொண்டு போய் உடையாரோ யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு அதிகாரத்தின் உச்சாணி கொம்பில் உட்கார்ந்து இருந்தாலும் இந்த பெரியார் ஈவே ராமசாமி வருவான், உன்னைய கொண்டு போய் ஊர் ஊரா நாரடிப்பேன், பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு போய் மக்கள் மத்தியில் நிப்பாட்டுவேன், உன் ஜாதிய வன்கொடுமையை கிழிச்சு நாரா தொங்க விடுவேன் என்பதை எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக கொண்டு போறேன்னு சொன்னார். அப்ப அதே மாதிரி தீர்ப்பு வந்து மாற்றி வருது. சரி, இந்த நகை தீர்ப்பு மாற்றி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீடாமங்கலத்துல ஒரு மீட்டிங் போட்டு ஐயா பேசுறாப்புல, இப்படி பாதிக்கப்பட்ட எல்லோரும் எத்தனை நாளைக்கு தான் அந்த கொடுமையை அனுபவிக்க போறீங்க, இந்த ஜாதிய வன்கொடுமைகள் நடக்காத ஒரு மதத்திற்கு நீங்கள் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோரிக்கை விடுக்கிறார். கோரிக்கை விடுத்ததுக்கு அப்புறம் அதே நீடாமங்கலத்துல அவ்வளவு ஜாதிய வன்கொடுமைகள் நடந்த அதே நீடாமங்கலத்துல அதற்கு முன்பு வரை எப்படி தெரியுமா இருந்துச்சு, அங்க உள்ள கடைகள் எல்லாம் டீ கடை இருக்கும், சாப்பாட்டு கடை இருக்கும். ஆனா பார்ப்பனர் அல்லாதவர்கள் போனா வெளியில காசு வைக்கணும், உள்ள விட மாட்டான், அதை தீட்டு கழிச்சு உள்ள எடுத்து போடுவான். ஏன்னா அங்க இருந்த கடைகள் எல்லாமே பாப்பா மட்டும்தான் கடை வச்சிருந்தான், அவன் மட்டும்தான் வைக்க வேண்டும் என்று இருந்தது. அப்ப எதுவாக இருந்தாலும் டீனாக்கா ஒரு மூங்கி குச்சி இருக்கும், இங்க ஊத்துவாங்க,
இன்னைக்கு நம்ம வந்து அங்க சிரட்டையை வச்சு, ஏதாவது சிரட்டைனாக்கா கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு நம்ம குடிச்சுக்கணும். இந்த நிலைமை தான் 37 வரை அங்க அப்படிதான் இருந்துச்சு. ஐயா மீட்டிங் போட்டதுக்கு அப்புறம் அங்க உள்ள தோழர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வருது. ஐயா ஆறுமுகம் அவர்கள் திரும்ப ஒரு படையை திரட்டுறாரு. திரட்டி அங்க உள்ள கடைகளுடைய பெயர்கள் மாற்றப்படுது. அங்க உள்ள கடைகளுடைய ஓனர்கள் மாற்றப்படுகிறார்கள். அங்க உள்ள கடைகளுடைய பெயர்கள் சமத்துவ டீ கடை என்று மாறுகிறது. அவ்வளவு பெரிய ஜாதிய வன்கொடுமை நடந்த மண்ல டீ கடை சமத்துவ டீ கடை, சமநீதி உணவு விடுதி, எல்லாம் ஓனர் மாறுறான். பாப்பா இல்லாத நம்மாலும் ஓனரா வர்றான். கடைகள் ஈவேரா சிற்றுண்டி, இப்படி எல்லாம் பேர்கள் மாறுது. அப்ப யாரு வேணாலும் வரலாம், சாப்பிடலாம், காசு கொடுக்கலாம், நீ விடுக போயிட்டே இருக்கலாம் என்கிற அந்த சுதந்திரமே அவர்களுக்கு ஐயா நடத்திய போராட்டத்திற்கு பிறகுதான் நடந்தது. இதெல்லாம் உனக்கு எப்பறம் தெரியும்னு கேட்குறீங்களா? அந்த நீடாமங்கலத்திலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் என் வீடு இருக்கு. அந்த 10 கிலோமீட்டர் தான் என் வீடு இருக்கு. அன்னைக்கு சிரட்டையில இந்த டீ குடிச்சதுல எங்க தாத்தனும் ஒருத்தனா இருப்பான். அந்த சிரட்டையில டீ குடிச்சதுல எங்க தாத்தனுடைய அப்பனா கூட அங்க ஒருத்தர் இருப்பான், சித்தப்பன் குடிச்சிருப்பான், பெரியப்பன் குடிச்சிருப்பான். அவ்வளவு ஜாதிய வன்கொடுமைகளையும் எங்க அப்பனோ என்னுடைய தாத்தனும் என்னுடைய பாட்டனும் அங்க உள்ள அந்த பார்ப்பன தீண்டாமைகளுக்கு ஆட்பட்டிருப்பான். அப்ப நான் தானே பேசி ஆகணும். என்னங்க ஒருத்தன் வந்து கதையா அளந்து விடுறான். கேட்டாக்கா ஒண்ணு எங்க தலைவர் சொல்லணும், இல்லை நான் சொல்லணும். எங்க தலைவர் இல்லை நான் சொல்றேன் அப்படின்னாங்க 1000 பேர் உட்காந்து கை தட்டுறான். உண்மையிலேயே நடந்ததுன்னு நம்ம வந்து சொல்றோம். அப்ப இதுல அந்த தோழர்கள் தேவசகாயம், ஆறுமுகம், அப்புறம் ரத்னம்ங்கிற 3 தோழர்கள் இருக்காங்க இல்லைங்களா. என்ன பண்றாரு, தேவசகாயம் அப்படிங்கிற தோழர் திரும்ப ஊருக்கு அனுப்பிச்சிடுறாரு. வழக்கு முடிஞ்சோன்னு நான் போறேன்னு சொல்றாங்க, அனுப்பிச்சு வச்சாரு. அது வரைக்கும் ஐயா கூடவே வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுல ரத்னம்ங்கிற தோழரையும் அனுப்பிச்சிருந்தாப்புல. இவங்க 2 பேரும் தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லப்படுகிற பல்லர் சமூகத்தை சார்ந்தவங்க. அங்க வந்து பட்டியல் சமூகத்துல மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூகம். ஸோ ஒரு ஜாதி கட்டு இருக்கும். அதனால அவங்கள ஊருக்கு போறேன்னு சொல்றாங்க. சரி நீங்க போங்க, பிரச்சனைனாக்கா சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஆனா அந்த ஆறுமுகம் என்கிற தோழரை அவர் அனுப்பல. அவர் கூடவே தன்னுடைய சொந்த பையனாக கூடவே வச்சு வளர்த்தார். ஏன் அவரை மட்டும் விடவில்லைன்னா, அவர் பட்டியல் சமூகத்துல பறையர் சமூகமோ பல்லர் சமூகமோ கிடையாது. அவர் அந்த பட்டியல் சமூகத்துல உள்ள பல்லர்களுக்கும் தேவேந்திர வேளாளர்களுக்கும் மட்டுமே முடிவெட்டக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர். அப்ப அதுல பட்டியல் சமூகத்திலேயும் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம். ஊருக்கு ஒரு குடும்பம் இருக்கும் அதிகபட்சமா, அவ்வளவுதான் இருப்பாங்க. அப்ப ஒரு ஜாதியாக அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பல்லர் சமூகத்துக்கே இவ்வளவு ஜாதிய ஒடுக்குமுறைகள் நடக்குது, காணாப்பணமாக ஆக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஜாதிய வன்கொடுமை தலைவிரிச்சு ஆடுனாக்கா, அந்த பட்டியல் சமூகத்திலேயும் மைனாரிட்டியாக ஒரு குடும்பம் 2 குடும்பம் இருக்கிறவனை கொண்டு போய் அங்க ஊருக்குள்ள விட்டோம்னாக்கா அவனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? அதனால நீங்க கூடவே இரு, அங்க போனாக்கா அவனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தன் கூடவே வச்சுக்கிறாப்புல. அவர் 3ஆம் வகுப்பு வரை படித்தவர். அப்ப பிரிட்டிஷ் பீரியட்ல 1941 நினைக்கிறேன், 41 43 சரியா தெரியல. அப்ப ஐயாவுடைய ரெக்கமெண்டேஷன்ல அவர் 3ஆம் வகுப்பு படித்ததை வைத்து காவல்துறையில ஒரு கான்ஸ்டபிள் வேலை, ஒரு அரசாங்க உத்தியோக வேலை அவர் வாங்கி தர்றாரு. இதை நல்லா கவனிங்க. அவர் நினைச்சிருந்தாருனாக்கா வேற ஏதோ ஒரு வேலை, ஒரு பியூன் வேலை அந்த மாதிரியான ஏதோ ஒரு வேலைகள் நடத்திருக்கலாம். ஏன் அவர் காவல்துறையில உள்ள ஒரு வேலையை கொடுத்தாருன்னு தெரியுங்களா? அதுதான் அதிகாரம். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கையில் அதிகாரம் இருக்க வேண்டும். அந்த அதிகாரம் தான் அவர்களுக்கான பாதுகாப்பு. அது காக்கி சட்டையில் அந்த அதிகாரம் இருக்குனாக்கா அந்த காக்கி சட்டையை நாம் அணிய வேண்டும். அதனால அவருக்கு குறைந்தபட்சமாக அந்த 3ஆம் வகுப்பு வைத்து அந்த அதிகாரத்தை அவர் கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால அந்த கான்ஸ்டபிள் வேலையை அவர் கொடுக்குறாரு. அவருடைய இறுதி மூச்சு வரை அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கத்தோட பயணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் நடக்குது, குடும்ப குட்டிகள் பேரம்பத்திகள் வர்றாங்க. அன்று 1937 அன்று ஒரு நெல்லு சோறுக்காக அங்க கியூல நின்று சாப்பிட உட்காந்து அவ்வளவு அவமரியாதைகள் தீண்டாமைக்கு ஆட்பட்டு அவர் உயிரையே பறிக்கிற அளவுக்கான ஒரு சவுக்கடி சாணிப்பால் சம்பவம் நடந்த அந்த உடம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த ஆறுமுகம் நபர் இருக்காருங்களா, அவருடைய வாரிசுகள் இன்னைக்கு என்னவாக இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்காப்புல. அவர் கல்யாணம் பண்ணிக்கிறது யார் தெரியுங்களா? அந்த பொண்ணு ஒரு ஐயங்கார் வீட்டு பொண்ணு. ஐயர் தானே அடிச்சான். ஐயங்கார் வீட்டிலே பொண்ணு எடுக்கிறட்டா. அந்த வாரிசு ஐயங்கார் வீட்டில் லவ் பண்ணி மேரேஜ். அவர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றாரு, யூஎஸ்ல செட்டில்டு. இன்னொரு பையன் ஒரு முக்கியமான வங்கியில மேனேஜரா இருக்காப்புல. அவரு கட்டியிருக்கிற ஜாதி வன்னியர் வீட்டுல பொண்ணோட லவ், கல்யாணம் பண்ணிட்டாரு, எந்த தடையும் இல்லை, சீரும் சிறப்புமாக திருமணம் செய்து குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவங்க பொண்ணு அந்த வாரிசு. அடுத்தது ஒரு பெண்.
அவங்க பெங்களூர்ல ஐடி கம்பெனியில் இருக்காங்க. அவங்களும் இன்டர் காஸ்ட் மேரேஜ் தான், வேற ஒரு சமூகத்தில் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணி இவங்க 3 பேரும் வெவ்வேறு இடங்கள்ல பெரிய பொருளாதாரத்தோட பெரிய நபர்களோட பழக்கத்தோட இந்த ஜாதிய ஒடுக்குமுறைகள் தீண்டாமைகள் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கு அந்த தலைமுறை வேற வேற இடங்கள்ல இருக்குனாக்கா அது பெரியார் இன்னைக்கு 1937 அந்த போராட்டத்தை எடுத்து ஆறுமுகத்தை தந்தன் வைத்திருந்த அவருக்கு 3ஆம் வகுப்பு என்கிற அந்த கல்வி தகுதியை வைத்து அந்த காவல்துறையில ஒரு பணியை வாங்கி கொடுக்காம இருந்திருந்தா அந்த வாரிசு அந்த தலைமுறை என்னவாக ஆயிருக்கும்? அதே ஊர்ல அந்த ஐயராலையோ அல்லது அந்த ரத்னசாமி சந்தான ரத்னசாமி உடையாராலையோ அந்த ஆறுமுகம் என்கிற நபர் அதற்கு பிறகு அந்த தலைமுறையே இல்லாமல் அந்த மண்ணோடு மண்ணாக சாம்பலாக அந்த ஆத்துல கடத்தி விடப்பட்டிருப்பாங்க. அப்படி ஒரு ஆள் இருந்தாருங்கிற அடையாளமே தெரியாம ஆக்கியிருப்பாங்க. ஆனால் தந்தை பெரியார் தலையிட்டார். இன்ற தலைமுறை எங்கெங்கோ இருக்கு. சென்னையில 2 வீடு பெரிய பங்களா வீடா கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் பெரியார் இங்கு கிழிச்சது. 1937 எடுத்த போராட்டம் இன்னைக்கு எங்க வந்து நிக்குதுனாக்கா, சோறு சாப்பிட வந்தவங்களை அவ்வளவு அசிங்கப்படுத்தணும் இல்லை, இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய பொருளாதாரத்துல அந்த குடும்பம் நகர்ந்திருக்கு. அப்ப இத்தனை வருடங்கள் அந்த போராட்டம் செஞ்சிருக்கு. அந்த போராட்டத்தினுடைய விளைவு இன்னைக்கு இங்க வந்து நின்று இருக்கு. இவ்வளவு பெரிய கிழிசலை பெரியார் பண்ணியிருக்காரு. நீ என்ன கிழிச்சன்னு நான் கேட்கிறேன். நீ எத்தனை ஆறுமுகத்துக்கு குரல் கொடுத்திருக்க, எத்தனை ரத்னத்துக்கு குரல் கொடுத்திருக்க, எத்தனை தேவசாயத்துக்கு நீ குரல் கொடுத்திருக்க? நீ எங்க குரல் கொடுத்திருக்க? சரக்கை போட்டு மேடல உட்காந்து குரல் கொடுப்போம்ல, போய தெரிந்த வரைக்கும் மாங்கன்னு கத்துவேன். நீ கொடுக்குற குரல் அவ்வளவுதான். அதனால பெரியார் என்ன கிழிச்சாருனாக்கா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஒரே ஒரு அப்ப இதே மாதிரி எத்தனை போராட்டங்கள் அவர் முன்னெடுத்திருக்கிறாரு. அப்ப அவர் கிழிச்சதெல்லாம் என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால நேரம் தெரிஞ்ச அடுத்தடுத்து நிறைய பேசிட்டு இருக்க காரணத்தினால் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.